நமஸ்காரம். வணக்கம்மா. ஜாதி மத வேறுபாடு இல்லாத நம்ம இன்னைக்கு 27 நட்சத்திரக்கான நியூ இயரோட பாசிட்டிவ் பலன் என்னன்னு பார்க்கலாம். அஸ்வினிலேருந்து நம்ம முதல்ல ஆரம்பிப்போம். முதல்ல குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம்? டாரோ கார்ட்ஸ் எப்பவுமே 13 வயசுக்கு மேல இருக்கிற பசங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 13 வயசு மேல இருக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு இயரா இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்க குழந்தைங்களுக்கு என்னதான் உற்சாகமா இருந்தாலும் இமோஷனலா அவங்க போயிட்டு எதுலையாவது தேவையில்லாத விஷயங்களை விளையாடுறது, பாதிப்புக்குள்ளாகிறது அதுவும் இருக்கும். அதாவது நல்ல வாய்ப்பு எதிர்காலத்துக்கான விஷயங்கள் இருக்கு எதிரில். ஆனால் இவங்க தேவையில்லாமல் ஏதோ ஒரு இமோஷனல் விஷயத்தில் போய் மாட்டிக்கிறதுனால இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிப்பாங்க. அந்த சோகம், அழுகை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது அவங்களா கிரியேட் பண்ணிக்கிற ஒரு நெகட்டிவ். அதை தாண்டி ஒரு உற்சாகமான ஒரு வருஷமா இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திர பசங்களுக்கு. பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் பெரியவங்களுக்கு வீட்டில்? வெல்த் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த கடன் வாங்குறது, குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆல்ரெடி கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு எனக்கு ஒரு தீர்வே கிடைக்கல அப்படின்ற போது கண்டிப்பா இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். யூனிவர்ஸ் அவங்களுக்கு அந்த தீர்வை அமைச்சு கொடுக்கும். இந்த வழியில போனா நீ இந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்ணிடலாம், இதான் உனக்கான சொல்யூஷன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரே தீர்வா வராது. அந்த ஒரே தீர்வை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஏன்னா வேற வேற விதத்துல அவங்க மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கும் யூனிவர்ஸ் சைட்ல இருந்து உனக்கான ரூட்டு தான் அப்படின்றது தெரியப்படுத்தும். இந்த கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும். உறவுமுறைகள் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? உறவு முறைகள்ல கண்டிப்பா பிரிஞ்சவங்க சேருவாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, பிரிந்த உறவுகள், பிரிந்த நபர்கள் சேருவாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல நன்மைகளான விஷயங்கள் நடக்கும். அதாவது ரொம்ப வருடம், ரொம்ப மாசங்கள் மனசுக்கு பிடித்த உறவுகள். நான் சொல்றது எல்லாரும் சேர்றவங்க எல்லாம் நன்மை செய்வாங்களா? கிடையாது. இவங்களுக்கு உண்மையா பிடிச்ச உறவு இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த சேர்ற நேரம் அவங்களால இவங்களுக்கு நன்மையான விஷயங்கள் நடக்கும். இப்போ புது ஜாப் ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம் இல்லையா? கல்யாணம் பண்ணுறது, சுப காரியங்கள் நடக்குமா? ஸோ சுப காரியங்கள், அதாவது புது ஜாப்ன்றது கொஞ்சம் இழுபறி அப்படி அப்படி இழுத்து பிடிச்சுதான் அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த வெளிநாடு போகிறதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணலாம். பிளான் பண்ணி கொஞ்சம் இருக்கிற பிரச்சனை. ஆமா, அதுதான் அவங்களுக்கு நடக்கும். அதை தாண்டி மேற்கொண்டு கடன் வாங்கி வீடு கட்டலாமா, கடன் வாங்கி நிலம் வாங்கலாமான்றது அவங்களே போய் மாட்டிக்கிற ஒரு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? என்ன பண்ண வேண்டாம்னா ரொம்ப இமோஷனல் இடியட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வேர்டு ஏன் வருதுன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த 2024 நிறைய அடி வாங்கியிருப்பாங்க, ஈஸியா ட்ராப் ஆயிடுவாங்க. ஆமா, ஸோ அது இனிமே இருக்கவே கூடாது. இந்த அஸ்வினிக்கு இதுதான் ஆல் தி பெஸ்ட்.